வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர்ற சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவானை எடுத்துக்குவோம். துலாம் ராசினருக்கு சூரிய பகவான் 11ஆம் அதிபதி ஆவார். அந்த 11ஆம் அதிபதி 7வது இடத்துல உச்சம் பெற போகிறார். அப்போ 7வது இடத்துல உச்சம் பெற போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மிகுந்த நல்ல பலன்கள் ஏற்படும். அதாவது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஏதாவது ஒரு முயற்சியில் பார்த்திங்கன்னா உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும். அதே மாதிரி அவங்க எந்த காரியத்தை நினச்சி செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த மூத்த சகோதரிகளால் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பலன்கள்லாம் நடக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களால நமக்குமே ஒரு நல்ல பலன்கள் நடக்கும், நமக்கும் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகளால் இருக்குது. அடுத்து சூரிய பகவான் 7வது ராசியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள, அதே மாதிரி பழகும் ஆண் பெண் நண்பர்களுக்குள்ள, அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நண்பர்களுக்குள்ள இவங்களுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிடும். ஏன்னா சூரியன் கருத்து வேறுபாடு கூடிய கிரகம். அது 7வது இடத்துல இருக்க போது முக்கியமாக அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திடும். அதனால் ஏதேனும் சிறு சிறு அந்த மனஸ்தாபம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தேடித்தரும். கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படும் போது தங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கை சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்லாவே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் மத்தியிலையும் லவ் பண்ணுறவங்க மத்தியிலையும் கூட பகைகள் வரும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் அது கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் 2 மற்றும் 7ஆம் அதிபதி ஆவார். அந்த செவ்வாய் பகவான் 8வது இடத்துல இருக்கார். அப்போ செவ்வாய் பகவான் 8வது இடத்துல இருக்க போது நமக்கு சொத்து சுகங்களில் ஏதேனும் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரர்களால் ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சகோதரர்களுக்கு பகைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது போக தாங்களுக்கு ஏதேனும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புண்ணு போன்ற தொல்லைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் வண்டி வாகனம் போக்குவரத்து இதிலெல்லாம் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அதே நேரத்தில் 2ஆம் அதிபதியான அந்த செவ்வாய் 2வது இடத்தை பார்க்குறனால தனஸ்தானம் உங்களுக்கு வலுவடையும். அதனால் தன வருமானம் பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாங்கள் கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகைகளையும் பிறருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த தொகைகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் கொஞ்சம் சுபிட்சகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த செவ்வாய் பகவான் உருவாக்குவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 3ஆம் தேதி 6வது ராசியான மீன ராசியில் உச்சம் பெற போகிறார். அப்போ சுக்கிர பகவான் 6வது ராசியில் மீன ராசியில் உச்சம் பெற போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கள் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் பழுதுபடும். சரிங்களா? அதாவது கிரைண்டரு, மிக்சி, டிவி, செல்ஃபோன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பழுதுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு சில பொருள்களை பழுதுபார்ப்பு செலவுகள் ஏற்படும். ஒரு சில பொருள்களுக்கு ஒரு சில நேரம் அந்த பழைய பொருள்களை மாற்றிட்டு புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி இந்த மாதத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்று காணப்படுவதுனால புதிய முயற்சிகளை எதையும் செய்யக்கூடாது. அதாவது புதுசாக தொழில் தொடங்குகிறோம், புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், அந்த மாதிரியான முயற்சிகள் எதையுமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி வலிமை பெற்றிருக்கிற போது நம்ம செய்யும் காரியங்களில் நிறைய தடங்கள் வரும், நிறைய இடைஞ்சல் வரும். எதிர்காலத்தில் அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்காது. அதனால் புதிய முயற்சிகளை இந்த சித்திரை மாதத்தில் எதுவும் நீங்கள் செய்யாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 12ஆம் அதிபதி ஆகி தற்போது வரைக்கும் 6வது ராசியில் தான் இருக்கார். 6வது ராசியில் புதன் பகவான் இருக்கிற போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுளுக்கு, இந்த நரம்பு பிடிப்பு போன்ற உடல் உபாதைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
அதே மாதிரி கல்வியில் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சல் வரும். கல்வியில் வந்து ஒரு சில துலாம் ராசியினருக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமன் மைத்துனர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சித்திரை மாதம் 13ஆம் தேதி அந்த புதன் பகவான் வந்து மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அப்போ மேச ராசியில் புதன் பகவான் இருக்கிறது நல்ல பலனை தருமான நல்ல பலனை தரும். ஆனால் தங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சற்று அலைச்சல்களையும் அதிகபட்ச பயணங்களையும் தர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வழியிலோ தங்களுடைய துணை வழியிலையோ ஏதேனும் ஒரு சில செலவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எடுத்துக்குவோம். 3வது ராசியில் தான் குரு பகவான் வந்து இப்பொழுது ஆட்சி பெற்றிருக்கார். அந்த குரு பகவான் அதிசாரத்தின் மூலமாக போய் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ 3வது இடம் உங்களுக்கு வலுவடையுமான்னு கேட்டிங்கன்னா வலுவடையும். அதாவது எப்படி வலுவடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். தாங்கள் எடுக்கிற ஒரு சில காரியங்களில் வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் வந்து சற்று குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வந்து மிகுந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்கள் வந்து எந்த காரியத்தில் இறங்குறாங்களோ அந்த காரியத்தில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு நல்ல செய்தி வரும். அதனால் வந்து அவங்க வந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சித்திரை மாதத்தில் வந்து கொடுக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் கிரக அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு உங்களை துலாம் ராசின்ற பொறுத்தளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. அதனால் சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். கெடுபலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது. இந்த சித்திரை மாதத்தில் துலாம் ராசியினர் மேலும் சிறப்பான பலன்களை வந்து பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசியினருக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.